ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார தோசை இது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி தந்த ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அது செய்ய ஒரு ஆழாக்கு புழுங்கல் அரிசி, அரை ஆழாக்கு துவரம்பருப்பு, அரை ஆழாக்கு கடலைப்பருப்பு, அரை ஆழாக்கு பைத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 2லிருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறிடுச்சு, ஒரு கிரைண்டரில் அரைக்க போட்டுக்கலாம். மாவு அரையிட்டோம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், ஒரு இன்ச்சி பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை இதோடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை மாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அத்தோடையும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒன்றும் பாதையுமாக அரைச்சிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு, மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் திட்டமான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தோசை ஊற்றுற அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துட்டு தோசையை ஊற்றிக்கலாம். மாவு நல்லா வேகட்டும். ஆயில் சேர்த்து 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அருமையான கார தோசை ரெடி. அதே மாவில் முட்டையை உடைச்சி ஊற்றி கலந்திங்கன்னா முட்டை கார தோசை ரெடி. இந்த தோசைக்கு சட்னியே தேவைப்படாது. சட்னி தேவைப்பட்டுச்சுன்னா கார சட்னியோடு கொடுங்க, அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் பிடிச்சிருச்சுன்னா ஜீவா மோகன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.